அறிமுகப்படுத்திக்கலாம். உங்கள் பேருங்க? சரி, வணக்கம். என் பேர் சதீஷ்குமாருங்க. நான் இங்கே வந்து பாப்பம்பட்டி பிரிவு, நம்ம கோயம்புத்தூர் திருச்சி ரோட்டில் பாப்பம்பட்டி பிரிவில் எஸ்எம் சலூன் சொல்லிட்டு ஒரு 20 வருஷமாக நான் வந்து கடை வச்சுருக்கிறேங்க. நம்ம வந்து திருக்குறள் மேலே நமக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். அதுபோக நம்ம தமிழ் பற்றும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் படிச்சதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து தமிழ் மேலே கொஞ்சம் ஆர்வத்தினால நான் வந்து புத்தகங்கள்லாம் கடையில் கொஞ்சம் 1000-1500 புத்தகங்கள் கடையில் வச்சுருக்கிறேங்க. இது எதுக்குன்னா, நம்ம வரவங்க வந்து இன்றைக்கி வந்து எல்லாம் செல்ஃபோனே அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதோடைய பாதிப்பை குறைக்கிறதுக்காகவும் நம்ம தமிழுடைய பற்றை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக வந்து நான் இந்த புக்கு வச்சு எல்லாம் வர குழந்தைகளுக்கு செல்ஃபோனை வச்சுட்டு புக்கு படிக்க சொல்லி கொடுக்குறேன். அது போக வீட்டுக்கும் வந்து இது வரைக்கும் ஒரு 500 புக்குக்கு மேலே படிக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்குறேன். நம்ம நண்பர் சுப்பிரமணியம் வந்து திருக்குறள் பற்றி வந்து போட்டுருந்தாருங்க. நம்ம டெய்லி ஒரு திருக்குறள் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து திருக்குறள் படி தான் வந்து ஒவ்வொரு செயலும் இது வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுமறை வந்து திருக்குறள். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் வந்து நல்லது கெட்டது எது பண்ணாலும் அதுக்கு வந்து திருக்குறளில் வந்து அன்னைக்கே வள்ளுவர் வந்து ஒரு குறளை சொல்லி ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம என்னுடைய கடையில் வந்து ஒரு 3 கடை வச்சுருக்கேன். அதில் எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியான இதுதான் எப்பவுமே வச்சுருக்கேன். அதுலேயே நீங்கள் பார்த்தாலே சரி, நான் வந்து எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு குறளை மாற்றி அதுக்கு ஒரு விளக்கத்தோடு எழுதிட்டு வர்றவங்க வந்து அதை படித்தாலே என்னை பற்றி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி வச்சிருக்கிறேன். 3 கடை வச்சிருக்காரு. அதுல வந்து எல்லா கடையிலுமே வந்து ஒவ்வொரு திருக்குறளும் வந்து எழுதி வச்சிருக்காரு. அந்த திருக்குறளை நீங்களே பாருங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து, உயர்ந்த நோக்கமே உள்ளத்தில் உதிக்க வேண்டும், நினைப்பது கைகூடாவிட்டாலும் கூட அப்படி நினைப்பதே சிறந்தது அப்படிங்கிறது எழுதியிருக்காரு. இவர் ஏன் இந்த திருக்குறள் வந்து இந்த திருக்குறள் முக்கியமா இந்த திருக்குறள் மட்டும் எழுதினாரு அப்படிங்கிறது வந்து நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். இந்த குறள் மட்டுமே நீங்க போடுறதுக்கு உண்டான காரணம் என்ன? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குங்க. அது ஒரு திருக்குறள் நமக்கு படித்தா அது மனசில் நிற்கும். அந்த மாதிரி இந்த திருக்குறள் எனக்கு பிடிக்க காரணம் வந்து நம்ம இஸ்ரேல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது விண்வெளி ஆராய்ச்சி கழகம். அவர் வந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது. அன்னைக்கு அவர் வந்து முயற்சி செய்யாமல் விட்டுருந்தாருன்னா நம்ம இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமாங்கிறது தெரியாது. இதை வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்காரு. அதனால இந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால என்னோட வீட்டு வாசல்லையும் கூட எங்களோட என்ட்ரியில வந்து இந்த திருக்குறள் எழுதி நான் ஒட்டி வச்சிருக்கேன். எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் திருக்குறளை படிச்சுதான் வீட்டுக்குள்ளேயே வர முடியும். ரொம்ப நன்றிங்க. அப்போ ஒன்று சொல்லிட்டீங்க, இன்னொன்னுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? அது வந்து எனக்கு பிடிச்ச குறள். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத விட அந்த வேலையை பிடிச்சி ஒரு காரியம் நடக்காததையும் கூட நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அதை நம்ம அடைய முடியும். 100க்கு 200% அந்த நம்ம முயற்சி செஞ்சால் மட்டுமே முடியும். அதுக்கு வந்து நானும் ஒரு உதாரணம். ஒரு சின்னதாக பாப்பம்பட்டி பிரிவில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக ஒரே ஒரு ஆள் நான் இருந்தேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு 10 பேர்த்த வச்சு வளர்கிற அளவுக்கு நான் முயற்சி செஞ்சதுனால இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். அந்த அளவுக்கு கஸ்டமர் எனக்கு ஒரு 6000-7000 கஸ்டமர் சுற்று வர்றது, ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு எல்லாமே கஸ்டமருங்கிறது எல்லா நண்பர்களும் நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு எத்தனை திருக்குறள் தெரியும், அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? திருக்குறள் தெரியுங்கிறத விட நான் நிறைய குறள் எனக்கு தெரியும். அதில் வந்து இப்போ நான் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு எழுதியிருக்கேன். அது மாதிரி வந்து இப்போ இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விரல் அப்படிங்கிறது குறளை நான் சொல்கிறேன். இது எனக்கு பிடிச்ச குறள். ஏன்னா வந்து இப்போ நான் என்னோட கிட்ட நான் வேலைக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவன் இந்த வேலையை இவன் செஞ்சிருவா. அதாவது நான் எல்லாருமே எங்கிட்ட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் வச்சிருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து முக்கிய காரணம் திருக்குறள். அது திருக்குறள் எதுக்குன்னா, நீங்கள் இப்போ போட்டிருக்கீங்க, உங்களோட யூடியூப் சேனல் போடுறீங்க, நீங்கள் வந்து மாலில் போடுறீங்க, எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் ஏதாவது தமிழ் போர்டு வச்சுருந்தா கூட அந்த கடைக்குள்ளே போய் நீங்கள் அவங்கள பற்றி கேட்குறீங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது தினமும் ஒவ்வொரு குறள் போடுறீங்க. இன்றைக்கி 260 நாளுக்கு மேலே கடந்துட்டீங்க. அந்த ஒவ்வொரு குறளையும் பார்க்குறேன். நீங்கள் எங்கே பொது இடத்துங்களுக்கு போகிறாலும் அங்கே போய் குழந்தைகிட்ட கேட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்களுக்கு ஒரு பரிசு புத்தகமாக கொடுக்குறீங்க. அவங்க வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. அதாவது அவங்க 50 வருஷம் கழிச்சாலும் திருக்குறளுக்காக ஒரு அண்ணன் புத்தகம் கொடுத்தாருன்னு சுப்பிரமணியங்கிறது ஞாபகம் வச்சிருப்பாரு. அந்த போல் நீங்கள் பண்ணுற சேவை வந்து ரொம்ப சிறப்பானது. உங்கள் ஸ்கூலில் போய் பண்ணீங்க, எல்லா ப்ரோக்ராமும் நான் பார்த்தேன். கவிதை தொகுப்பு போடுறீங்க, எல்லாத்துக்கும் சிறப்பு. என்னுடைய சார்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப மனமார்ந்த நன்றி, ரொம்ப நன்றி. அதுபோக திருக்குறள் இல்லாம வாக்கியமெல்லாம் எழுதியிருக்காரு. கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது, கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அந்த மாதிரி வந்து ஒரு கெட்ட தீங்கான ஒரு விஷயம் வந்து நம்ம மனசுக்குள்ள போயிடுச்சுன்னா, நம்ம மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து கெட்டவங்கள தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு இதாக சொல்லியிருக்காருங்க. கடல்ல போறது இது வந்து கப்பலுக்காக எழுதல, மனுஷங்களுக்காகவும் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது என்ன படிச்சோம்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. மையாவே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம், நன்றின்னு சொல்லிக்கிறேன். அது போக அவங்ககிட்டயும் நம்ம திருக்குறள் வந்து கேட்கலாம். எப்படி உங்க பேருங்க? என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. கற்க கஷ்டர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் ஒன்றே உள்ளது. இவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. அண்ணா உங்க பேருங்க? பாலசுப்ரமணியம். நீங்க எத்தனை வருஷம் இந்த கடைக்கு வந்து? நான் இப்போதான் 20 வருஷமா வந்துட்டு. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கடை வந்து பிடிச்சதுங்க?
எனக்கு ஆரம்பத்துலேருந்து நல்ல இதாக இப்போ கஸ்டமர் நிறைய வர்றாங்க. வந்தாங்கன்னா புக்ஸ் படிப்பாங்க பசங்க எல்லாம் நிறையா. நல்ல டெவலப் எதனால முக்கியமான ஒரு காரணம் இருக்கும் கண்டிப்பா. 20 வருஷம் நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். எதனால வந்துட்டு புக்கு படிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நாலேஜ் வரும். இது மாதிரி நிறைய இது இதாகுங்க. இவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? அவரு 100% பிடிக்குங்க. என்னன்னு சொல்ல முடியல இல்லைங்களா? சரி, உங்களுக்கு திருக்குறள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்? திருக்குறள் ஒரு 4 திருக்குறள் சொல்ல முடியும்? ஒன்று சொல்கிறேன். யாகாவாராங்க நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லெழுப்பப்பட்டு. நன்றிங்க. பரவாயில்ல, நீங்க கேட்ட உடனே நீங்க சொன்னதுக்காக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்றேங்க. திருக்குறள் சொல்லிட்டாரு, ஒரு குறள் தான் சொன்னாரு. பரவாயில்ல, கேட்ட உடனே சொன்னதுக்காகவே அவருக்கு வந்து ஒரு திருக்குறள் புத்தகத்தை வந்து நான் படி பண்ண தரேன். 3 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் இன்னைக்கு லீவ் போட்டாரு. இப்போ 2 பேர் இருக்காங்க. 2 பேர்கிட்ட வந்து நம்ம திருக்குறள் எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். உங்க பேருங்க? ராஜேஷ். ராஜேஷ். உங்களுக்கு எந்த அளவுக்கு திருக்குறள் தெரியும்? எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. அவ்வளோதாங்களா? சரி, பரவாயில்ல, 2 குறள் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்க பேருங்க? நன்றி. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அன்பும் அன்பும் அறனும் உடைத்தாலும் இவ்வாழ்வில் பண்பும் பயனும் அது. நன்றி, உங்களுக்கு ஒரு நன்றி. இப்போ வந்து கடைக்கு வந்து நான் ஒரு ஆஃபர் மாதிரி நான் தரேன். அது எப்படின்னாங்க, 50 திருக்குறள் வந்து வர்ற கஸ்டமர் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டிங் சேவிங் 2மே நான் ஃப்ரீயாக வந்து இவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. நான் அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துருவேன். ஓகேங்களா? இன்னொன்று, கடைக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்கேனிங் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அந்த ஸ்கேனிங்கில் வந்து யூடியூப் சேனலோட ஸ்கேனிங் வச்சுருக்கேன். அது ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களோட மொபைல் நம்பரு பேர் எழுதி ஒரு பவுல் மாதிரி வச்சுருப்பேன். அதில் போட்டுட்டீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு டைம் வந்து குலுக்கல் முறையில் 2 பேர்த்த தேர்ந்தெடுப்பேன். அதில் வந்து யாரோட பேர் வருதோ அவங்களுக்கு வந்து கட்டிங் சேவிங் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பேன். இந்த ஆஃபர் வந்து நான் என்னோட யூடியூப் சேனல் மூலிமா அந்த கடைக்கு வந்து ஆஃபர் நான் கொடுக்குறேன். இவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? எல்லா கடையிலையுமே நான் வச்சு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நீங்கள் இந்த திருக்குறள் பரப்புறதுக்கு நானும் வந்து ஒரு சின்ன தூணாக இருந்து பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப நன்றிங்க. அதை விட ஒரு நினைவு பரிசா நான் தரேன். ஓகே. ஆனால் 25 வருஷமா கடை நடத்திட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு நடத்தியிருக்காரு. இந்த அளவுக்கு டெவலப் ஆனதுக்கு உண்மையாக அவருக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லிட்டு நன்றி நான் சொல்லிக்கிறேன். வணக்கம்.